ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம் அண்ட் குக் பிஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஸ்டார்டிங் சீனில் ஜேகே காரில் வேகமாக வந்துட்டுருக்காரு. அப்போ ரோட்டில் 2 பிஎல் கப்புள்ஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தோன்னே ஒரு மாதிரி கோவத்தோட ஃபேஸை திருப்பிக்கிறாரு. இந்த பிஎல்லாம் ஏன் தான் இருக்காங்களோ, எனக்கு அவங்கள பார்த்தாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. லவ்னா இப்படியா இருக்கும்? ஒரு வேளை ஒரு அட்ராக்டிவ்னால பண்ணுவாங்களோ என்னவோ. ஆனால் எனக்கு என்னமோ இந்த பிஎல்னாலே பிடிக்க மாட்டேங்குது, கோவமாக வருது. என்னோட நேம் ஜங்கோக். எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஜேகே அந்த கம்பெனிக்கு ரீச் ஆகிடுறாரு. தென் அந்த பிளேஸில் அங்கே உட்காந்துட்ருக்காரு. நமக்கு எப்போ இன்டர்வியூ? 9 o'clock வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் என்னை கூப்பிடல. என்னாச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜங்கூக்கோட நேம் சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. நீங்கள் தான் ஜங்கூக்கா? ஆமாம், நான் தான் ஜங்கூக். நாங்கள் உங்களை எதுக்காக செலக்ட் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி தருவேன். ஐ மீன் ப்ராஜெக்ட். அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? கான்ஃபிடென்ஸ் சொல்ல முடியாது, என் மேலே உள்ள நம்பிக்கை. ஓ, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகே அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த ரூமில் நிறையா மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒருத்தர் லாலிபாப் வச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்துட்டுருக்காரு. அதுவும் அங்கேருந்து வேகமாக வந்து ஜங்கூக் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஜங்கூக் ஒரு மாதிரி இருக்குது. இவன் என்ன இப்படி இருக்கான்? அதுவும் ஆஃபீஸ்க்கு போய் லாலிபாப் சாப்பிட்டுட்டு வரான். இவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி பதட்டமே பயமும் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கவர், என்னோட நேம் ஜிமின், உங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே கொலீக்ஸ் ஆக போகிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதான். என்ன நீங்கள் நம்ம ஒர்க்கு தானே வந்தோம், நீங்கள் கொலீக்ஸ் அது இதுன்னு பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் ஒரு கொலீக்ஸ் கூட நீங்கள் கூட இருந்தால் தானே அவருக்கு ஏதாவது ஹெல்ப்னாலும் உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியே இருந்தெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. திடீர்னு ஒருத்தர் கொலீக் ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசினா நான் எப்படி பேச முடியும்? எனக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வரும்? அது என்னோடய சுச்சுவேஷனை பொறுத்து. நீங்கள் தயவு செஞ்சு என்னோடய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நான் ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்? ஏன்னா நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றாரு. நான் உன் பக்கத்தில் இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போது இன்டர்வியூ ரூம்லேருந்து அந்த 4 பேரும் வராங்க. நீங்கள் யார் யார் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு ஜிமினை பார்க்குறாங்க. ஐயோ ஜிமின், நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க. இல்லை, திடீர்னு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களே, அதான் எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இவனை பார்த்து இப்படி பண்ணுறாங்க? ஒரு இங்கே இருக்க அந்த சேர்மனோட பையனாக இருப்பான், அதனால தான் இவனுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. ஜிம்மின் அந்த லாலிபாப் ஸ்டிக்கை டஸ்ட்பினில் போட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. பக்கத்தில் இருக்காங்க, இன்ட்ரூ பண்ணுறாங்க. இவர் தான் இந்த கம்பெனியோட சேர்மேன். பின்னாடி உட்காந்துருக்க ஒருத்தர் எழுந்திரிச்சு, என்ன இவ்வளோ எங்கே இருக்காரு, இவர் சேர்மேனா? ஓ, நீங்கள் ஏஜை பார்த்து தான் சேர்மேன் அது இதுன்னு சொல்லுவீங்களா? அவர் ஏஜ் வேணால் கம்மியாக இருக்கலாம், பட் அவர் ரொம்ப டேலண்டானவர், அதனால தான் அவரை சேர்மேனாக சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் உட்காந்துடுறாரு. தென் ஜேகேக்கு ஒரு மாதிரி, ஜிமினாவை பார்க்க கோவமாக வருது ஜேகேக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து திடீர்னு எந்திரிக்கிறாரு. ஏன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. எனக்கு கொஸ்டின்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே கிளம்புறாரு. அங்கே இருக்க ஒருத்தர், இல்லை உங்களோட நேம் ஜங்கூக் தானே அப்படின்றாங்க. ஆமாம், என்னோட நேம் ஜங்கூக் தான். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. என்ன, நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. உங்களோட ரெஸ்யூம்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜாப்க்கு ஏற்றவர் தான். உங்களை இலக்க நாங்கள் தயாராக இல்லை. நீங்கள் இங்கேருந்து போகாமல் நாளையிலேருந்து ஜாபை கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜிம்மின் டக்குன்னு ஜேகே பார்த்து, ஏன் உங்களுக்கு நர்வஸாக இருக்கா, இல்லை இந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு இதான் ட்ரீம்னே வச்சுக்கோங்க. எனக்கு சரி, நான் நாளையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் என்ன கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் அவரோட குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெஸ்யூம்லாம் நல்லா தானே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. இல்லை, அவர் போக போக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாரு.
அப்போ ஓகே. அவன் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவன் மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, அதுக்கு ரீசன் நீங்கள் தான். அவன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. தென் அங்கே இருக்க எல்லாரையுமே பாதி பேரை சூஸ் பண்ணிவிட்டு பாதி பேரை வேணான்னு சொல்லிடுறாங்க. ஜேகே அங்கே ஒரு கஃபேல போய் காஃபி குடிச்சிட்ருக்காரு. அப்போது அங்கே இருக்க ஒரு பையன் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஏன் என்ன பார்க்குறான்? ஒரு வேளை இவனுக்கு ஜேகேக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. ஓ, இந்த பொண்ணை தான் பார்ப்பான் போலன்னு சொல்லிட்டு அங்கே கவுண்டரில் போய் பில் பே பண்ணிவிட்டு கிளம்புறாரு. பட் அந்த பையன் மறுபடியும் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு அப்போ தான் புரியுது, இவன் அந்த பொண்ணை பார்க்கல போல், நம்மளை தான் பார்க்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. அப்போது ஜிம்மின் காஃபி குடிச்சிட்ருக்காரு. இந்த காஃபி நல்லா இருக்கே, இது யார் போட்டதுன்னு கேட்குறாங்க. நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஒரு கஃபே இருக்குல்ல, அங்கே தான். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள். அந்த கஃபேல காஃபி போடுறான்ல, அந்த பையனை பேசாமல் நம்ம கம்பெனிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுங்கன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்படி திடீர்னு நம்ம எப்படி அவனை போய் கூப்பிட முடியும்? அவனுக்கு இது நல்ல ஆஃபர் தானே, அங்கேனா நிறைய பேர் பண்ண முடியும். இங்கே நம்ம கம்பெனிக்கு மட்டும் பண்ணால் அவனுக்கும் லாபம் தான், நமக்கும் லாபம் தானே, டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்றாரு. சரி, நான் வேணா போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போது ஜிம்மின் இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் கேட்க போகிறாங்க. அந்த பையன் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். என்ன திடீர்னு இவன் ஓகே சொல்லிட்டான், உனக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் என் ஃபேமிலியை ரன் பண்ணோம். இந்த ஒர்க்கை நான் பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். ஓ, நீ காலேஜ் போயிட்டுருக்கியா? அப்புறம் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஏன்னா எனக்கு 1 மந்த்தில் எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும். ஸோ நான் ஒர்க் தானே போகணும். நான் வேணா உங்கள் கம்பெனிலேயே கஃபே ஆரம்பிச்சிடவா அப்படின்னு கேட்குறாரு. இது ஜிம்மின்கோ பிடிச்சி போயிடுது. ஸோ பரவாயில்ல, நீங்கள் எங்கள் கம்பெனிலேயே ஒரு கஃபே ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது, ஜிம்மின்க்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரி, நீ 1 மந்த்துக்கு அப்புறம் எங்கள் கம்பெனிக்கு வா, இதான் என்னோடய விசிட்டிங் கார்டு, நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. இந்த பையனுக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒர்க்கை பார்க்க போயிடுறான். தென் ஜிம்மின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஜேகே கம்பெனிக்கு வராரு. அப்போது ஜிம்மின் அங்கேருந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே பார்க்குறாரு. நான் இப்போ என்னோடய பிளேஸ் எது, நான் எங்கே போய் உட்காரணுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தர்ட்ட கேட்குறாரு. இதான் உங்கள் பிளேஸ், நீங்கள் இனிமேல் இங்கே உட்காந்து தான் ஒர்க் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஆப்போசிட்லேயே ஜிம்மினோட ரூமும் அங்கே தான் இருக்குது. ஐயோ, இவனோட ரூமுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லி ஜிம்மின் கால் பண்ணுறாங்க. அங்கே இதை போய் நம்ம சேர்மேன் கிட்ட நீ கொடுத்துட்றியா, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்றாரு. அப்படி என்ன முக்கியமான ஒர்க்கு, இதை நீங்களே போய் கொடுக்கலாம்ல, என்ன நான் ஃபஸ்ட்டே வரவும் என்னை வேலை வாங்குறீங்களா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீயே பாரு, என்னோடய ஒய்ஃப் கால் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு. ஸோ நான் போய் பார்க்கணும், ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் பண்ணேன் அப்படின்றாரு. ஜேகே புரிஞ்சுக்கிறாரு. சரி கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு உள்ளே போகிறாரு. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஜிம்மின் பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்றாரு. நான் ஃபைலை ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லியே, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஆமாம் சொன்னார், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. சரி, இங்கே வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன இப்படி இருக்கான், இவனை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு டேபிளில் வச்சுட்டு போகிறாரு. ஜேகே போனதுக்கப்புறம் ஜிம்மின் பார்க்குறாரு, பார்த்து சிரிக்கிறாரு. தென் ஜேகே உட்காந்து ஏதோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஏதோ எரர் மாதிரி வந்துடுது. டக்குன்னு ஜேகே கோவம் வருது. எனக்கு ஏன் இன்றைக்கி நாளே இப்படி இருக்குது, ஒரு வேளை ஃபஸ்ட்டு டே நல்லா இப்படி இருக்கோ, போக போக சரியாக போயிடும். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். என்னாச்சு, எதனால் நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு எரர் வந்துச்சு, அது இல்லாமல் இன்றைக்கி நாளே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு டேயில் போக போக சரியாக போயிடும். சரி, நீங்கள் என்ன எரர் வருதுன்னு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஜேகே சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு அவர் கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. ஜேகேக்கு பிடிச்சி போயிடுது. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாரு. ஜேகே அவர் கூட பேசினதை ஜிம்மின் பார்க்குறாரு. ஜிம்மினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. சரி, இது சும்மா நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் இருக்காரு. உங்களோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. என்னோடய நேம் ஜங்குக், உங்கள் நேம் என்ன? அண்ட் உங்களோட ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நீங்கள் என்ன கண்ட்ரின்னு கேட்குறாங்க. நான் சைனா, என்னோட நேம் கியோன்சன், நீங்கள் என்ன கியோனே கூப்பிடலாம் அப்படின்றாரு. கியூ ஜேகே கிட்ட சரி நம்ம இப்போ ஒர்க்கை பார்ப்போம், நம்ம ஆஃப்டர்நூன் வேணால் பக்கத்தில் இருக்க ஒரு கஃபேக்கு போவோமா அப்படின்னு கேட்குறாரு. சரி போவோம் அப்படின்னு ஜேகே ஓகே சொல்லிடுறாங்க. தென் அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
ஜேகே அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிடுறாரு. அது சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை போய் ஜிமின் கிட்ட கொடுக்குறாரு. ஜிமின் அதை பார்க்குறாரு. இந்த பிக்சர் நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கன்றாங்க. இதை விட க்ரியேட்டிவிட்டியா, இன்னும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. ஜிமின் டயர்டில் காலை இப்படி முன்னாடி வைக்கிறாரு. ஜேகே அதை பார்க்காம தடுக்கி கீழே விடுற மாதிரி போகிறாரு. டக்குன்னு ஜிமின் ஜேகேவை பிடிச்சிடுறாரு. ஜேகே வெயிட்டாக இருக்கனால ஜிமின் கை வலிச்சு அப்படியே கீழே விட்டுடுறாரு. ஜேகே அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாரு கீழே. பயங்கர கோபமாக இருக்குது ஜேகேக்கு. அப்படியே ஜிமினை பார்த்து மறைச்சிட்டே வெளியே போகிறாரு. என்னாச்சு ஜேகே, நீ ஏன் அவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு கியூ கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்றாரு. எதனால், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் உள்ளே இருக்கும்போது கிரே கலரில் ஒரு கோழி உள்ளே இருக்குது, அதோட கால் தடிக்கி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்றாரு. கியூ இதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. யார் அந்த கோழி? ஆமாம், நீ நம்ம சேர்மன் தான் சொல்கிறியா? ஆமாம், உங்களுக்கு புரியுதா அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம், ஆமாம், நம்மளோட சேர்மன் எப்படி அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அவர் நல்லவர் தான், ஆனால் கொஞ்சம் அரகண்ட்டாக இருப்பார் அப்படின்றாங்க. ஓ, நான் அவனுக்கு மேலே அரகண்ட். அந்த கோழியை மட்டும் நான் மறுபடியும் பார்த்தேன், அதுவும் நம்ம ஆஃபீஸ்லலாம் வெளியே பார்த்தேன்னா அவன் அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன, உனக்கு நம்ம சேர்மேன் மேலே இவ்வளோ கோவமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் இங்கே வந்த போதுலேருந்தே கோவம்தான், எனக்கு அவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். சரி ஜேகேவா, நம்ம லன்ச் சாப்பிட போவோம், நீ அவனவே நினச்சிட்ருக்காத. நம்ம கம்பெனிலே கேன்டீன்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நம்மளோட கம்பெனி செகண்ட் பிரான்ச் தான், இது ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து வேறு பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே கேன்டீன் இனிமேல் தான் ரெடி பண்ணுவாங்க. அங்கே பார்த்தியா, அங்கே பில்டிங் கூட கட்டிகிட்ருக்காங்க, அது அதுக்காக தான். நம்ம இப்போதைக்கு பக்கத்தில் இருக்க அந்த கஃபிட்டேரியாவில் தான் போய் சாப்பிட்ணும். சரி வாங்க போவோம்னு சொல்லி 2 பேரும் போய் சாப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, ஐயோ இந்த கஃபேவா, ஆனால் கஃபேயில் எப்படி லன்ச்லாம் இருக்கும். ஆமாம், அது எனக்கு தெரியுது. ரீசன் என்னென்னா, நம்ம கம்பெனிலேருந்து அங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம கம்பெனியில் இருக்க எல்லா ஒர்க்கர்ஸும் அங்கே சாப்பிட வருவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்காக இதை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த கஃபேயில் இருக்க ஒரு பையன் நம்மளோட கம்பெனியில் நியூவாக கேன்டீன் ஓப்பன் பண்ண போகிறான், அதுக்கு அவன் தான் மேனேஜர், தெரியுமா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இப்போ தானே வந்திருக்கேன், போக போக நம்ம பார்த்துக்கலாம். சரி வாங்க சாப்பிட போவோன்னு சொல்லி 2 பேரும் உள்ளே போகிறாங்க. கரெக்டாக அந்த பையன் ஜேகேவை பார்த்துட்றான். ஜேகேவை பார்த்த உடனே அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு, உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறான். கியூ அவனை பார்த்துட்டு, ஹே, உனக்கு தான் காலேஜ் இருக்குல்ல, நீ ஏன்டா இன்னும் காலேஜ் போகாமல் இங்கே சுற்றிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இன்னும் 1 மந்த்து தானே, நான் அதுக்குள்ளே உங்கள் கம்பெனிக்கே வந்துடுவேன், அது உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியுதுடா, நீ ஏன்டா காலேஜ் போகாமல் இங்கே சுற்றிட்டுருக்க. இல்லை, உங்களுக்கே தெரியும், இது கொஞ்சம் ப்ராப்ளம், நான் தான் என்னோடய காலேஜ் ஃபீஸை கட்டியாகணும், அதுக்காக தான் நான் இந்த கஃபேயில் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு கியூ சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த பையன்கிட்ட போனதுக்கப்புறம் ஜேகே கேட்குறாரு, என்னாச்சு அவனுக்கு. இல்லை, அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கான், அவனுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கும் இப்போ உடம்பு சரியில்லை. ஸோ இவன் தான் வீட்டை பார்த்துட்ருக்கான். இவனுக்கு இந்த கேட்ரிங்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அண்ட் இவனுக்கு தான் நம்ம சேர்மேன் கேன்டீன் ஓப்பன் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இவன் நம்ம கம்பெனிக்கு தான் வரப்போகிறான் அப்படிங்கிறாரு. ஜேகேக்கு அப்படியே ஏதோ 2 சைடும் கேட் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி உள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு ஏன் திடீர்னு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே யோசிக்கிறாரு. தென் அந்த பையன் ஜேகேக்காக ஏதோ அப்படியே ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். இதை பார்த்தோன்னே ஐயோ, இவன் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தோணுது. சாப்பிட்டு அவன் நல்லா தான் பண்ணுவான் அப்படின்னு கியூ சொல்கிறாரு. தென் அந்த பையன் அங்கே போயிடுறான். அங்கே இன்னும் பார்த்துட்டே இருக்கான் ஜேகேவே. ஜேகேக்கு சாப்பிட கூட தோணலை, டக்கு டக்குன்னு சாப்பிட்றாரு. உனக்கு என்ன அவ்வளோ பசியாடா அப்படின்னு கியூ கேட்குறாரு. ஆமாம், இல்லை நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா சீக்கிரம் போகணுங்கிற. ஆமாம், எனக்கு பேலன்ஸ் ஒர்க் இருக்குது, அதை நான் முடிக்கணும். ஆனால் நீ முடிச்சு நம்ம சேர்மன் கிட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டியே, அப்புறம் என்னடா உனக்கு. அது நம்ம பார்த்துக்கலாம், நீ சீக்கிரம் சாப்பிட அப்படின்றாரு. ஏன்டா நீ என்ன சீக்கிரம் சாப்பிட வைக்கிற. சரின்னு 2 பேரும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு திருப்பி கம்பெனிக்கு போகிறாங்க. ஜேகே பிளேஸில் போய் உட்காராரு. அப்போ அங்கே ஒரு லாலிபப் இருக்குது. இதை யார் இங்கே வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறாரு. ஜிமின் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ இது நம்ம ஜிமினோட வேலை தான், பட் ஜேகேக்கு இது தெரியாது. அப்போது திடீர்னு கியூவை பார்த்து, ஹே, இது உன்னோட லாலிபப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் லாலிபப்லாம் சாப்பிட மாட்டேன், நம்ம சேர்மன் இருக்கார்ல, அவருக்கு தான் லாலிபப்னால் ரொம்ப பிடிக்கும், அவர்
அவரோட ரூமுக்குள்ளே நீ போனீன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக லாலிபப் வச்சுருப்பாரு, நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் அவ்வளோலாம் நோட் பண்ணதில்லை, நான் இதை வேற டஸ்ட்பினில் போட்டுட்டேனே. பரவாயில்ல விடு, அது உன்னோட டேபிள் லஞ்ச்சு, நீ போட்டதா அது உன்னோட இஷ்டம். ஜிமின் இதை ஒரு சாக்காக வச்சு அந்த சைடு வராரு. ஐயோ சேர்மன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏஞ்சி நிற்கிறாங்க. இல்லை பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அப்புறம் இதே தொலைவிட்டுருக்காரு. எதை தொலைவுறீங்க, எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்து கொடுப்போம்ல அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் இங்கே வந்தேன். அப்போ ஜேகேயோட பிளேஸை போய் பார்க்குறாரு, அங்கே லாலிபப் இல்லை. ஜேகேக்கு புரியுது, இவன் ஒரு வேளை இவனோட லாலிபப்பு தான் தொலைவுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே டஸ்ட்பின்குள்ளே குனிஞ்சு இப்படி எடுக்க போகிறாரு. ஜிமின் அப்படியே ஜேகே ஃபேஸ் கிட்ட போய் நிற்கிறாரு. ஜேகே ஜிமினை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கவும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. உட்காந்துருக்க சேரை விட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு ஜேகே. எல்லாருமே ஜேகேவை திரும்பி பார்க்குறாங்க என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி உட்காடுறாரு. ஜிமின் ஜேகேவை பார்த்துட்டு ஒழுங்கு மறதியா எனக்கு இன்னொரு லாலிபப் வாங்கி கொடு அப்படின்றாரு. இவன் என்ன லாலிபப் வாங்கி கொடுங்குறான், அதான் அவனோட பாக்ஸில் அவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே வச்சது என்னோடய ஃபேவரட் லாலிபப், அது என்னோடய ஃபேவரட் ஃப்ளேவர், அது மாதிரி ஒன்று தான் இருந்துச்சு, இனிமேல் அது கிடைக்காது அப்படின்றாரு. என்னது லாலிபப்பில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றாரு. சரி இது எங்கே விற்கும்னு சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதெல்லாம் இங்கே கிடையாது, அது ஃபாரின்லேருந்து நான் வர வச்சது, ஸோ இது ஒன்று தான் இருக்கும் அப்படின்றாரு. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருங்க நான் எடுத்தாரேன்னு சொல்லிட்டு டஸ்ட்பின் கிட்டே போகிறாரு. ஜிமின் முறைக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ டஸ்ட்பினில் போட்டதை எனக்கு எடுத்து கொடுப்ப, அப்படியே சண்டை போடுற மாதிரி போகிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு லாலிபப்காக இவ்வளோ சண்டை போடுறான், அது இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லி ஜிமினாவே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீ எதுக்கு என்ன பார்க்குற, என்னோட லாலிபப்பை எனக்கு ஒழுங்காக வாங்கி கொடுன்றாரு. இது என்னடா நம்ம ஊரில் விற்கிதா, இது ஃபாரின் வேறு சொல்கிறேன், நான் எப்படி வாங்கி தர முடியும், நான் ஃபாரின் கிளாஸ் வரைக்கும் போனது கூட இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடு அப்படின்றாரு. ஸோ ஜேகே அப்படியே ஃபோனில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ ரேட்டாக இருக்குது, இதை நான் எப்படி வாங்குவேன் அப்படின்றாரு. உன்னோட ஃபஸ்ட்டு சேலரி வரும்ல, நீ அதை போட்டு வாங்க அப்படின்றாரு. உங்களை யார் இங்கே வந்து வைக்க சொன்னா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அது வந்து சரி ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட்டு ஜேகே கியூ கிட்ட கேட்குறாரு, இவன் என்ன சேர்மனா இல்லை சின்ன பையனா, இப்படி லாலிபப்காக என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அது நீயே பார்த்துருப்பில, அது எக்ஸ்பென்சிவ், அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு ரீசன் இருக்குது லாலிபப் பிடிக்கிறதுக்கு. அப்படி என்ன ரீசன், அது எனக்கு தெரியாது, பட் என்னோடய கொலீக்ஸ் கூட நான் உட்காந்து சாப்பிடும்போது ஏதோ லாலிபப் ஜிமின் அப்புறம் சேர்மன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு 1-2 என் காதில் விழுந்துச்சு, அதை வச்சு தான் நான் சொன்னேன். நீ வேணா அந்த 5th டேபிளில் கெவின் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் கேட்டு பாறேன் அப்படின்றாரு. என்ன கெவினா, அவன்கிட்ட ஏன் சொல்கிறேன், ஏன்னா அவனுக்கு நம்ம சேர்மனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக அவர் மேலே அவனுக்கு ஒரு கண்ணு. பட் நம்ம சேர்மன் கண்டுக்கவே மாட்டார், இது வரைக்கும் வெளியே வந்தது கூட இல்லை, அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு வருவார். ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் 2 டைம் வந்திருக்காரு தெரியுமா, அதுவும் உன்னோட பிளேஸ்க்கு. என்ன சொல்கிற கியூ நீ, ஆமாம் நீ வேணால் போய் கெவின் கிட்டே கேட்டு பாரேன். இல்லை அந்த விஷயம் நமக்கு எதுக்கு, ஆனால் இந்த லாலிபப் பைத்தி என்னை சும்மா விடாதே அப்படின்றாரு. என்னடா இப்போ கோழிலேருந்து லாலிபப்க்கு மாறிட்டியா, ஆமாம் இவனுக்கு எல்லா பேருமே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜேகேவும் கியூ சிரிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஜிமின் உள்ளேருந்து நோட் பண்ணுறாரு ஒளிஞ்சிருந்து. பட் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஜிமின் காதில் விழலை. ஈவினிங் ஆயிடுது. ஸோ எல்லாருமே கம்பெனிலேருந்து கிளம்புறாங்க. அப்போதைக்கு கியூ வந்துட்டு, நம்ம வேணா டின்னர் ஒன்றா சாப்பிட்லாமா ஜேகே, நான் வேணா அந்த கெவின் பையனையும் கூப்பிடுறேன், அவன்கிட்ட நீ வேணா எல்லா உண்மையும் வாங்கிக்கோ அப்படின்றாரு. சரி நம்ம போகலான்னு சொல்லி ஜேகேவும் கெவின் கிட்டே போகிறாரு. இப்போ கியூ வந்துட்டு கெவின் கிட்டே கேட்குறாரு, நீங்கள் கூட டின்னர் சாப்பிட வரியா, என்னடா நீ எப்பொழுதும் என்கிட்ட வந்து பேச மாட்டா, இப்போ திடீர்னு என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்னு கெவின் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சும்மா தான், நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கியூ சொல்கிறாரு. என்ன நீ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாங்கிற, என்ன டின்னருக்கு கூப்பிடுற, என்ன நினச்சிட்ருக்க, ஒன்றும் இல்லை நீ வரினா வா இல்லைனா போ அப்படின்றாரு. சரிடா நானும் வரேன்னு சொல்கிறாங்க. தென் 3 பேருமே டின்னர் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போது கெவின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாரு. இப்போது ஜேகே கெவினை பார்த்துட்டு, அந்த ஜிமின் தெரியும்ல, ஆமாம் ஜிமின் எவ்வளோ ஹேண்ட்ஸம்ல, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், செம்ம க்யூட்டு தெரியுமா, ஐயோ நீ அவனை வர்ணிச்சதெல்லாம் போதும், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு லாலிபப்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவனே ஒரு லாலிபப் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லி கெவின் சொல்கிறாரு.
அவன் என்னவோ மறந்துட்டு போகிறான். சரி, அவனுக்கு எதனால் லாலிபப் பிடிக்குது, அவனுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா என்ன? ஆமாம், நானும் ஜிமினும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸு. அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஜேகேக்கு இதை பார்த்து இன்னும் கோவம் வருது. டேபிளில் ஒரு அடி வைக்கிறாரு. டக்குன்னு கெவின் எழுந்திரிச்சிடுறாரு. அவனுக்கு ஏதோ சிஸ்டர்னு சொன்னேன், என்னடா? ஆமாம்மா, சொல்ல மறந்துட்டேல, நானும் அவனும் சின்ன வயசில் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அதுக்கப்புறம் சொல்லு. அவங்க சிஸ்டர் அப்படின்னில. ஆமாம், அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருந்துச்சு. அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் லாலிபப்னால் ரொம்ப பிடிக்கும். அதை வாங்குறதுக்காக ஜிம்மின் கடைக்கு போயிருப்பார். அவங்க சிஸ்டரை கூட்டிகிட்டு தான் போயிருப்பார். பட் சிஸ்டர் வந்துட்டு பக்கத்தில் பலூன்ஸ்லாம் பறக்கிறத பார்த்துட்டு அதை பிடிக்கலான்ட்டு போகும்போது அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு ஜிம்மின் பயங்கரமாக கத்துவார், எந்திரி எந்திரின்னு சொல்லி. பட் அப்படியே சாகும்போது கூட, அண்ணா எனக்கு ப்ளூ கலர் லாலிபப் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருப்பா. அதனால தான் ஜிம்மின் இப்படி இருப்பான். அவனுக்கும் லாலிபப்ஸ்னால் அப்போலேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் அந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவரை பார்த்தாலே அவங்க சிஸ்டர் ஞாபகம் தான் வரும். அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ளேவரை வாங்கி தருவான். அதுவும் நம்ம கொரியாலலாம் அது விற்காது, ஃபாரின்லேருந்து அதை கொண்டு வருவாங்க. நான் கூட கொரியா கிடையாது, நானும் ஃபாரின்லேருந்து வந்தவன் தான். அவனுக்கு ஒரு தடவை நான் இந்த லாலிபப்பு ப்ரெசென்ட் பண்ணேன். அதை அவன் போய் சிஸ்டர்கிட்ட கொடுத்தான். அந்த சிஸ்டருக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போலேருந்து அவன் என்னையா நீ ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் அதை வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவான். ஆனால் நான் கொஞ்ச நாளாக வரதை விட்டுட்டேன். அவங்க சிஸ்டருக்கு லாலிபப் வேணும்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவன் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான். நான் அதை டெலிவரி பண்ணியிருப்பேன் கொரியரில். அதை வாங்க வரும்போது தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அன்னையிலேருந்து அவன் என்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டான். அதனால தான் இது தெரிஞ்சு நான் இவ்வளோ வருஷம் கழித்து ஜிம்மினை பார்க்க வந்திருந்தேன். பட் அவன் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டான். என்னை ஏதோ மறந்த மாதிரி இருப்பான். நான் ரீசெண்டாக இப்போ தான் இங்கே வந்தேன். ஒரு 6 மந்த் இருக்கும். ஜிம்மின்காகவும் அவங்க சிஸ்டருக்காக வந்தேன், லாலிபப் வாங்கிட்டு வந்தேன். அப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. ஜிமினை நான் எப்படியாவது மாற்றணும்னு நினச்சேன். பட் அவன் பக்கத்துலேயே விட மாட்டான். அவளோட சிஸ்டர்ஸ் இறந்ததுக்காக நான் தான் ரீசன் சொல்லிவிட்டு என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டான். நான் அவன்கிட்ட எப்படியாவது பேசணும், அவனோட மைண்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கம்பெனிக்கு ஒர்க்குக்கே வந்தேன். அதுவும் இல்லாமல் ஜிமின் அவங்க அப்பா மூலமாக தான் நான் இந்த கம்பெனிக்கே ஜாயின் பண்ணேன் ஒர்க்கராக. ஒன்று தெரியுமா, நாங்கள் பெரிய கம்பெனி வச்சுருக்கோம். அந்த கம்பெனியோட சிஇஓவே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு கெவின். ஐயோ, இவனை தெரியாதனமாக கூட்டிகிட்டு வந்துட்டோண்டா. பட் ஒரு நல்லதும் நடந்திருக்கு, ஒரு கெட்ட விஷயமும் நடந்திருக்கு. இவனை இப்போ யார் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஜேகே கியூவை பார்க்குறாரு. கியூ ஜேகேவை பார்க்குறாரு. பேசாமல் இவனை இங்கேயே விட்டு போயிடுவோமா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இல்லை பாவம், நமக்கு தானே இவன் ஹெல்ப் பண்ண வந்தான், இப்போ நம்ம தானே இவனை பார்த்துக்கணும். நான் வேணா என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான்னு கேட்குறாங்க. வேணா பேசாமல் இவன் வீட்டிலே போய் விட்டுருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. மொபைலையும் லாக் பண்ணி வச்சுருக்காரா. ஸோ அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி, நான் இவனை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கியூ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. கரெக்டாக அந்த கஃபேல ஒர்க் பண்ணுற அந்த பையனும் வரான். அவன் ஜேகேவை பார்த்த உடனே கியூ கிட்ட பேசுறதுக்காக ஆர்வமாக வரான். ஐயோ கியூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவருக்கு என்னாச்சு, மயக்கம் போட்டாரா? ஆமாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, இவனை காரில் மட்டும் உட்கார வைக்கிறியா அப்படின்றாரு. சரின்றாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு அந்த பையனை வித்தியாசமாக பார்க்குறாரு. நீ ஏன்டா ஜேவை வித்தியாசமாக பார்க்குறேங்கிற? என்னது, அவன் பேர் ஜேவா? ஆமாம், அவனோட நேம் ஜேமின், நாங்கள் ஜேன் தான் கூப்பிடுவோம். சரிடா, நான் இவனை பார்த்துக்கிறேன் ஜேகே, நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கிளம்பி ஏறுறாரு. தென் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிம்மின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வராரு. இவன் என்ன 11 o'clock வரான் இங்கேருந்து அப்படின்னு ஜேகே பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக ஜிம்மினும் ஜேகேவை பார்த்துடுறாரு. ஜிம்மின் ஜேகேவை பார்த்துட்டு பேசலான்னு வராரு. ஜேகே கண்டுக்காமல் போயிட்டுருக்காரு. ஹே ஜேகே நில்லு அப்படின்றாங்க. நான் ஏன் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மினை பார்க்குறாங்க. நீ லாலிபப் அப்படின்றாரு. ஹே, உன்னோட லாலிபப் தானே வேணும், நான் வாங்கி கொடுத்துட்றேன் போதுமா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இல்லை, நான் வேணான்னு தான் சொல்ல வந்தேன். ஏன்னா அது என்னோடய ஃபால்ட் தானே, நானாக தானே வந்து உன்னோட டேபிளில் வச்சேன். ஐ எம் சாரி அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. என்ன இவன் எவ்வளோ நல்ல பையனா, என்கிட்ட வந்து சாரிலாம் கேட்குறான். நான் அவன்கிட்ட ஹார்ஷாக நடந்திருப்பேன்ல இது வரைக்கும். இல்லை, நீ அப்படிலாம் நடந்துக்கிட்டதில்ல, உன்னோட ஒர்க் ப்ரெஷரில் நீ அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இவன் நம்மளை நல்ல விதமாக தான் புரிஞ்சிட்ருக்கான் போல். அப்போது ஜிம்மின் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருப்பாரு. அங்கே அவ்வளோ வேகமாக ஒரு கார் வருது, ஜிம்மினை வெடிக்கிற மாதிரி. ஜேகே இதை பார்த்துட்டு ஜிம்மின் அப்படின்னு கத்துறாரு.
ஜிமின் ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு திரும்புறாரு. அப்படியே மோதுற மாதிரி வந்துடுது. டக்குன்னு ஜேகே பிடிச்சி இழுத்துடுறாரு. 2 பேருமே பின்னாடி இருக்க கம்பியில் போய் அப்படியே இடிச்சு நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க ஹை கான்டெக்டில். அப்போது ஜிமின் ஜேகே கிட்ட, நீ இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நான் கியூ கூட இங்கே சாப்பிட வந்தேன், அதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நீ சாப்பிட்றதோ தப்பும் இல்லை, ஆனால் இனி இவ்வளோ லேட்டாக நீ வீட்டுக்கு போகாத. உனக்கு நாங்கள் தான் 8 o'clockலாம் கம்பெனி முடியுறதில்ல, நீ ஏன் இவ்வளோ நேரம் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஏன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வரக்கூடாதா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், அது எந்த தப்புல, ஆனால் இவ்வளோ லேட்டாக நீ வீட்டுக்கு போகாத அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சரி, நான் போகிறது இருந்துட்டு போகுது, நீயும் இவ்வளோ லேட்டாக தானே வர, ஏன் வர அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் சேர்மனில் நான் தானே எல்லாமே பார்க்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு, ஸோ அதான் இவ்வளோ லேட் அப்படின்றாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. சில சமயம் ஜிமின் குழந்த மாதிரி நடந்துக்கிறாரு, சில சமயம் அப்படியே மெச்சூர்டாக நடந்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வித்தியாசமாக ஜிமின் அவர் பார்த்துட்ருக்காரு. நீ ஏன் என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற, நான் ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, நீ ஒரு சில சமயம் சைல்டிஷாக நடந்துக்கிற, ஒரு சில சமயம் மெச்சூர்டாக நடந்துக்கிற, இதில் எது நீ அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு தெரியல, நீ தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் கண்டுபிடிக்கணும், அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜேகே பார்த்துட்டு ஃப்ளையிங் கிஸ் மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. ஐயையோ, இவனுக்கு என்னாச்சு, நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேக வேகமாக போயிட்டுருக்காரு. ஜிமின் மைண்ட்லேயே நினச்சிட்ருக்காரு, நான் ஒன்றும் இங்கே எனக்கு ஒர்க்குனால இங்கே இல்லை, நான் உன்னை பார்த்தேன், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்த, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுவும் நீ இவ்வளோ நேரம் இருந்தியா, அதான் நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன். சரி, நீ பத்திரமா போனால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ தான் அங்கேருந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கெவின் உள்ளே வராரு. அப்போ ஜேகே பார்த்துட்டு, ஹேய், நீ என் கூட நேற்று பேசினதானே அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்கிட்ட பேசலையே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. பொய் சொல்லாத, நீ ஜிமினை பற்றி கேட்டில அப்படின்றாரு. கரெக்டாக அங்கே ஜிமின் வராரு. ஹே, நீ உன் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கெவினோட வாயை போய் க்ளோஸ் பண்ணுறாரு. இவனுங்க என்ன இந்த போஸ்டில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே கெவினோட வாயை அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்து அந்த இடத்த விட்டு வேகமாக போகிறாரு. ஜேகே கெவின் கிட்ட சொல்கிறாரு, பாத்தியா, நான் சொன்னேன்ல, அவன் உன்னை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி நின்றுட்டு இருந்தான், திடீர்னு என்னை பார்க்கும்போது எவ்வளோ கோவமாக போகிறான் பாத்தியா, இவன் இப்படி தான் இருக்கான். அதுக்கு ஜேகே கெவினை பார்த்துட்டு, சரி, நீ ஃபீல் பண்ணாத, நான் எப்படியாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. பரவாயில்லையே, நீ இந்த வேலைலாம் கூட பண்ணுவியா, ஃப்ரெண்ட்ஷிப் தானே, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும்தான் சேர்த்து வைப்பேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்போ அந்த பிளேஸ்க்கு கியூ வராரு. என்னடா காலங்கத்திலேயே இவ்வளோ 2 பேரும் சீக்கிரமாக வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, தான் ஜிமினை பற்றி தான், நீங்கள் இன்னும் அந்த ஜிமினாவை பற்றி பேசுகிறத விடலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இருந்தாலும் அவன் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. என்ன அவன் பாவமா, எப்போது இருந்துடா உனக்கு கோழிலேருந்து லாலிபப்லேருந்து பாவமாச்சு, என்னது கோழி லாலிபப்பா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கெவின் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இவங்க சிரிக்கிறத பார்த்து அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ நிக்நேம் வச்சு கூப்பிட்டுட்ருப்பானுங்க போல். சரிடா சொல்லுங்கள், நீங்கள் நிக்நேம் தானே வச்சு கூப்பிட்டுட்ருக்கீங்க அவனை. ஆமாம், இது எப்படி உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா, நாங்கள் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட சொன்னோம்ல, அப்போ நான் கூட அவனை ஒரு நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவேன். அப்படி என்ன நிக்நேம், அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அங்கேருந்து போயிடுறாரு. தென் எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஜிமின் ஒளிஞ்சிருந்து ஜேகேவை சைட் அடிக்கிறது. தென் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு திரும்பிக்கிறது. இப்படியே ஒரு 1 month போயிடுது. இப்போது கம்பெனிக்குள்ளே திடீர்னு ஜே வராரு. ஜே வந்துட்டு ஜிமின்க்கு போய் இன்வைட் பண்ணுறாரு. என்னடா திடீர்னு இங்கே வந்திருக்க, ஒன்றும் இல்லை, நான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு இன்வைட் பண்ணுறேன், எங்களுக்கு கிராஜுவேஷன் செரிமனி இன்றைக்கி தான் நடக்குது, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஏன்டா அவங்க பேரண்ட்ஸ் வரலையா என்ன, உங்களுக்கு தெரியாதுல்ல, எங்கள் அப்பா இல்லை அண்ட் எங்கள் அம்மா மட்டும்தான், அவங்களாலையும் இப்போ வர முடியாது, ஸோ அதான் நான் அவங்கள கூப்பிட வந்தேன். ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சாரிடா, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் வரீங்களா அப்படின்றாரு. சரி, நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்புறாரு. அப்போது ஜிமின் ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு ஜே யாரையோ தொலைவிட்டுருக்காரு. யாரோட நீ தொலைவிட்டுருக்க, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போது டக்குன்னு ஜேகே இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஒரு ஸ்மைல் வருது. என்னடா சேடாக இருந்தால் இப்போ திடீர்னு ஸ்மைல் பண்ணுற, அது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை இங்கே பார்த்தேன். அப்படி யாரும் உனக்கு தெரியும், அதோ அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை காட்டுற மாதிரி காட்டி கியூவை காமிச்சிடுறாரு. அவங்க உனக்கு ரிலேஷனா, ஆமாம், எங்கள் ஆப்போசிட் வீட்டில் இருக்காரு, அவர் தான் என்னை கேர் பண்ணி பார்த்துப்பாரு அடிக்கடி.
அவங்கள ஏதோ நீ கூப்பிடணுமா என்ன? இல்லை அவர் என்ன மாதிரில அவர் ஒர்க் பண்ணுறாருல்ல, ஸோ அவர் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டோம் நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தென் ஜிமினும் ஜேவும் வெளியே வரதை பார்த்துட்டு கியூவும் ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இவனுங்க 2 பேரும் இப்படி உள்ளேருந்து வரானுங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது கெவின் வந்துட்டு கியூ கிட்ட, ஹே இவன் நேற்று நம்ம கூட வந்த பையன் தானே, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கானே அவன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஜிமின் கூட இவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்னடா தெரியும், நாங்களும் உன்ன மாதிரி தானே பார்த்துட்ருக்கோம் கெவின். அப்போ கரெக்டாக ஜிமின் ஆன்சைடு வந்து, என்ன 3 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவங்க ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜேகேக்கு மறுபடியும் ஒன்றுமே புரியல. என்னடா மறுபடியும் வித்தியாசமாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஏன் ஜேகே நீ ஜிமினாவை அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவன் எதையோ நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி கெவினும் கியூக்கும் புரியுது. தென் செரிமனிலாம் முடிஞ்சு ஜிமின் அவரை அவங்க வீட்டில் விட்டுட்டு வராரு. நைட் ஆயிடுது. எல்லாருமே ஒர்க் முடிஞ்சோடனே போயிடுறாங்க. பட் ஜேகே மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இதை ஜிமின் நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி ஜேகே இழுத்துட்டு போகிறாரு. ஹே எவ்வளோ தைரியம் தான் நீ என் கையை பிடிப்ப, நான் சேர்மேன் உனக்கு தெரியும்ல. அது எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே கொடுக்குறாங்க. எதுக்கு நான் போடணும், நீ வரியா இல்லையா அப்படின்றாங்க. ஜிமின் அதை வாங்கி மாட்டிட்டு 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போது நீ எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நீ உன்னோட வாயை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ என் கூட வா அப்படின்றாரு. தென் ஏதோ ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது, அதுவும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அங்கே போய் ஜேகே நிறுத்துறாரு. இது யாரோட அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோடய வீடு தான், நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். என்னை எதுக்கடா உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. உனக்கு வர விருப்பம் இருந்தால் வா, இல்லைனா போ அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. தென் பார்க் பண்ணிவிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. பரவாயில்லையே, உன் வீடு சிம்பிளாக இருந்தாலும் இவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்றாங்க. அது ஏன்னா அது என்னோடய வீடு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. தென் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஜேகே டேபிளில் நிறையா ட்ரிங்க்ஸ் எடுத்து வைக்கிறாரு. எதுக்கு நீ இப்போ ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து வைக்கிற அப்படிங்கிறாங்க. உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குடி அப்படின்றாரு. நான் ஏன் குடிக்கணும், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்றாங்க. உண்மையாலுமே வா பழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது ஜிம்மினுக்கு. ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. திடீர்னு அழுறாரு பயங்கரமாக. நீ இப்போ எதுக்கு அழுற அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. என்னால் தான் என் சிஸ்டர் என்னை விட்டு போயிட்டா அப்படின்றாங்க. எதனால் நீ உன்னாலன்னு சொல்கிற? ஆமாம், நான் மட்டும் அவளை கவனிக்காமல் என் கூடவே வச்சுருந்துருக்கணும். அவளை கவனிக்காமல் விட்டனால தானே அவள் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு அழுறாங்க. அது ஒன்றும் உன்னோட தப்பு இல்லை. எனக்கு புரியுது ஜிமின், இவ்வளோ வருஷமாக உன் கூட இருந்த ஒரு சிஸ்டர் திடீர்னு இப்படி போகும்போது உனக்கு அது மாதிரி இருக்கும் தான். ஆனால் நீ அதுக்காக நீ உன் சிஸ்டரே நினச்சிட்டு இருந்து உன் கூட இருக்க எல்லாத்தையுமே நீ அவாய்ட் பண்ணுற, அது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. என் கூடவா யார் இருந்தா? என் சிஸ்டரை தவிர என் கூட யாருமே இல்லை. ஓ உனக்கு புரியலையா? நீ உன்னோட பேரண்ட்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா உன்னை? உன்னோட ஃப்ரெண்டு இருக்கானே, யாரை சொல்கிற? அதான் கெவின். ஆமாம், அவனை எப்படி உனக்கு தெரியும்? அவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நானே அவனை சின்ன வயசில் பார்த்தது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. என்ன அப்போது நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கெவின் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. என்னது நம்ம கம்பெனியில் கெவின் ஒர்க் பண்ணுறானா? ஆமாம், உனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா தானே நீ எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு உன் சிஸ்டர் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரெஷரில் இருக்க. அதனால தான் உனக்கு உன் கூட இருக்கவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீ போய் உன் பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசு, அவங்களே எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. அப்போ தான் ஜிம்மினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. தென் சரி, அவன் உண்மையாலுமே என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்டு தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம், அது உனக்கு தெரியுமா? தெரியும்ல அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு தெரியும். நீயும் இந்த கியூ அப்புறம் இன்னொருத்தன் யாரையோ பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த இன்னொருத்தன் வேறு யாரும் இல்லை, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் கெவின். அதான் அவன் சிஸ்டருக்கு லாலிபப்லாம் வாங்கி கொடுப்பானே, அது அவன் தான். இப்போ தான் ஜிம்மினுக்கு புரியுது எல்லாமே. அப்படியே அந்த இடத்துலேருந்து அழுறாரு. நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன்ல, இருந்தாலும் என்னோடய சிஸ்டர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றாரு. நான் ஒன்று சொல்லட்டா, நீ போனவங்களை நினச்சிட்டு இருக்கவங்கள விட்டுட்டுருக்க. இப்போது இவங்களும் போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ஜிமினுக்கு புரியுது. அந்த இடத்துல மறுபடியும் பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. நான் சொல்கிறேன், நீ இப்போ அழு, உனக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ அழுதுரு, நாளையிலேருந்து நீ புது ஜிமினாக இருக்கணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே அழுதுட்ருக்காரு. தென் ஜேகே பக்கத்தில் போய் ஹக் பண்ணிக்கிறாரு.
ஜேகேக்கு அப்படியே ஷாக்காக இருக்கு. இவன் எதுக்கு என்ன ஹக் பண்ணுறான்? நீ கொஞ்சம் தள்ளி போ அப்படின்றாங்க. இல்லை ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன்னை ஹக் பண்ணிக்கிறேனே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இல்லை நீ இங்கே இரு அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. பட் நான் உன்னை ஹக் பண்ணிப்பேன் பரவாயில்லையா அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. சரி ஹக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண சொல்கிறாரு. அப்படியே ஜிம்மின் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே பக்கத்தில் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜேகே தள்ளி விட்டுறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை கிஸ் பண்ணுவ போடா அப்படின்றாரு. நீ தானே என்னை இங்கே இருக்க சொன்ன, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேங்கிறாங்க. நான் உன்னை இங்கே இருக்க தான் சொன்னேன், ஆனால் நீ என்னை எப்படி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கிஸ் பண்ணுறாரு. ஜேகேவால் அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கும் ஜிமினாவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. தென் மார்னிங் ஆகிடுது. ஜிமின் ஏஞ்சி பார்க்குறாரு. நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காரு. உனக்கு தெரியாதா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன், நீ எப்படி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றாங்க. ஜிமின் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்றாங்க. தென் திடீர்னு சிஸ்டர் ஞாபகம் வருது. அப்புறம் ஜேகேவும் ஜிமினும் பேசின கான்வர்சேஷன்லாம் ஞாபகம் வருது. மறுபடியும் ஜிமின் அலறாரு. ஜேகே ஜிமின் பக்கத்தில் போயிட்டு இனிமே நீ அழக்கூடாது, உனக்கு தான் நான் இருக்கேன், நான் மட்டும் இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஃபேமிலியும் இருக்கும், நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் உன்னோட ஃபேமிலியை இன்றைக்கி மார்னிங் போய் மீட் பண்ணு அப்படின்றாங்க. என்னோடய ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட ட்ரெஸ் அங்கே கீழே இருக்குது, பட் நீ அதை போட்டு போ வேணாம், நீ என் ட்ரெஸ்ஸை போட்டு போ அப்படின்றாங்க. சரின்னு ஜிமினும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ தான் ஜிமினுக்கு நேற்று நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. ஜேகேவை கிஸ் பண்ணது ஹக் பண்ணது எல்லாமே. ஜிமின் திடீர்னு குளிச்சுட்டு வேக வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. தென் ஜேகே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருப்பார். ஜிமினுக்கு சாப்பிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்குறாங்க. ஜிமின் அவள் காணோம். எங்கடா இவன் காணோமேன்னு சொல்லிட்டு ஜேகே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட்டில் ஜிமின் எழுதி வச்சுட்டு போயிருப்பார். நேற்று நைட் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு ஒரு க்யூட்டாக ஸ்மைலி மாதிரி போட்டு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணுறாரு. தென் ஜிமின் வீட்டுக்கு வராரு. அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னது நம்ம பையனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. ஓடி வந்து ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாரு 2 பேர்த்தையும். என்ன ஜிமின் உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் உங்களை இவ்வளோ நேரம் மிஸ் பண்ணிட்டேன்ல, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அழறாங்க ஜிமினை பார்த்துட்டு. ஏம்மா அழுறீங்க, நீ இவ்வளோ நாளாக இப்படி இல்லை உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம்மா இனிமேல் நான் அவங்களோட பழைய ஜிமின், அவங்க கூடவே நான் இருப்பேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அப்பாவும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. தென் 3 பேருமே ஹக் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்லாமாம்மா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அம்மா எடுத்து வைக்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமின் அவங்க 2 பேர்த்து கூடயுமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜேகேக்கு சென்ட் பண்ணுறாரு. ஜேகேக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா ஜிமின் ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு ஜேகேவும் ஸ்மைல் பண்ணுறாரு. தென் ஜேகே கிளம்பி கம்பெனிக்கு வராரு. அப்போது கெவினும் கியூவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க. 3 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. என்னடா எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தான்டா போச்சு. எதடா கேட்குற? இல்லை நேற்று சும்மா எப்படி போச்சுன்னு நார்மலாக கேட்டேன். ஓ நல்லா தான் போச்சு, உனக்கு எப்படி போச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கும் நல்லா தான் போச்சுன்னு சொல்லிட்டு 3 பேர் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக ஜே அந்த இடத்துக்கு வராரு. கியூ அப்படின்னு கூப்பிடுறாங்க. 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஹே ஜே நீ இங்கே என்னடா பண்ணுற, கஃபேக்கு போகலையா? நேற்றே எனக்கு கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு, உங்களை கூப்பிட்டாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. ஓ நீ அதனால தான் ஜிமினாவை கூப்பிட்டு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் நேற்று அதுக்காக தான் அவரை கூப்பிட்டு போனேன், உங்களுக்கெல்லாம் ஒர்க் இருக்கும் அதனால தான் உங்களை கூப்பிடல. அவருக்கும் தானடா ஒர்க்கு, அவர் சேர்மேன்லடா, நீ எப்படிடா திடீர்னு வந்த, உன்னை உள்ளே அலோவ் பண்ணாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் ஒரு தடவை ஜிமின் கூட அதான் சேர்மேன் கூட இங்கே வந்திருக்கேன், அவர் தான் அந்த இருக்க செக்யூரிட்டிகிட்ட சொன்னார், இந்த பையன் எப்போ வந்தாலும் நீங்கள் இவனை உள்ளே விடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் உள்ளே வந்தேன். தென் அவர்கிட்ட பேசினேன், நீங்கள் என் கூட வரணும்னு சொல்லி. அவருக்கு நிறையா ஒர்க் இருந்திருக்குமேடா. இல்லை நான் கூப்பிட்டதும் அவர் வந்துட்டார், நானும் எதுவுமே கேட்கல. ஸோ 2 பேரும் அதான் போனோம். சரிடா என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்க? இல்லை நான் சொன்னல உங்களுக்கு தெரியும்ல, இன்றைக்கி தான் நான் கஃபே ஓப்பன் பண்ண போகிறேன் இங்கே. ஓ சூப்பர்டா, நல்ல வேலை எங்களுக்கு வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை, நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லி கியூ சொல்கிறாரு.
இப்போது ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நார்மலாக அங்கேருந்து வந்துடுறாரு. இவர் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு க்யூட்டை கேட்குறாங்க. அவன் எப்பொழுதும் அப்படி தான், நீ கொஞ்சம் பழக ஆரம்பிச்சுன்னா அவன் உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடுவான். அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு கம்பெனிக்கு வராரு. அப்போது உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல கஃபேலாம் வச்சு சூப்பராக நீட்டாக இருக்குது. பரவாயில்லையே ஜிமின், உங்ககிட்ட நாங்கள் அந்த பொறுப்பை கொடுத்தா நீ நல்லா பண்ணிட்டியே அப்படின்றாங்க. ஆமாப்பா, நான் உங்களோட பையன்ல, அப்புறம் வேறு எப்படி இருப்பேன். தென் அந்த கேன்டீன்குள்ளே போகிறாங்க. அந்த பையன் வந்துட்டு நார்மலாக வச்சு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறான். அது அவங்க அம்மா பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. பரவாயில்லையே, இந்த பையன் க்யூட்டாக நல்லா இருக்கான், இந்த மாதிரி ஒரு பையனை வச்சுக்கிறதும் நல்லது தான் கேன்டீனுக்கு அப்படின்றாங்க. அந்த பையன் ஜே அவ்வளோ நீட்டாக சர்வ் பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஜேவை பிடிச்சிருது. அங்கே இருக்க எல்லாருமே ஜேவை பிரதராகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஃப்டர்நூன் ஆகிடுது. அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அங்கே ஜிமின் போயிட்டு ஒரு மைக்கில் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன், இது நம்மளோட நியூ கேன்டீன். நம்ம கேன்டீனோட மேனேஜர் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜே தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு கியூக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்றாரு. எல்லாருமே ஒரு ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. நமக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, என்னன்னா நான் அதை மீட்டிங் ஹாலில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறாரு. தென் போகும்போது ஜேவை ஹக் பண்ணிட்டு போகிறாரு. இப்போது மீட்டிங் ஹாலில் ஜே, கியூ, கெவின், ஜேகே அண்ட் ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருங்க, நம்ம இன்னும் 1 வீக்குள்ளே ஜேஜு ஐலாண்ட் போக போகிறோம் அப்படின்றாங்க. என்னது ஜேஜு ஐலாண்டா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா அங்கே தானே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போகிறோம், ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்றாங்க. பட் ஒரு சில மெம்பர்ஸ் வந்துட்டு இல்லை, எங்களால் அங்கெல்லாம் வர முடியாது, ஏன்னா எங்கள் ஃபேமிலியை விட்டு எங்களால் வர முடியாது அப்படின்றாங்க. ஆனால் ஒரு 2 டேஸ் தானே அப்படின்னு சொல்லி ஜிமின் கோவமாக பேசுகிறாரு. ஒரு சிலர் வந்துட்டு இல்லை, என்னோடய ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, என்னோடய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு 7 மெம்பர்ஸ் மட்டும் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க. சரி, நம்ம 7 பேரும் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்துட்டு சார்ட் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜிமின் கிட்ட நானும் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீயும் தான் வரணும் அப்படின்றாங்க. ஆனால் நான் எதுக்கு, நான் சும்மா இங்கே கஃபே தானே வச்சுருக்கேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இல்லையே அப்படின்றாங்க. ஹே, நீயும் நம்ம கம்பெனியில் ஒருத்தன் தான், நீ என்னோடய பிரதர் சரியா, நான் உன்னை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. பட் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணுமே அப்படின்றாங்க. உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் நான் ஆள் வச்சுக்கிறேன். ஒரு நாளா? இல்லை, நம்ம ஒரு 1 வீக் அங்கே தங்க போகிறோம், ஸோ உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக நான் 1 வீக் அங்கே ஆள் வச்சுக்கிறேன், நீ எங்கள் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு ஜிமின் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு ஜேக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. ஜிமின் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கியூ, கெவின், ஜேகே 3 பேர்த்துக்கும் பிடிச்சிருது. பரவாயில்ல, இவன் இவ்வளோ மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. தென் 7 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜேஜு ஐலாண்டில் போய் எல்லாம் இருக்காங்க. அப்போதைக்கு அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஜிமின் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது மற்ற எல்லாருமே அந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்காங்க. இப்படியே ஒரு 2 டேஸ் போயிடுது. எல்லாத்துக்கும் அப்படியே டயர்டாக இருக்குது. என்ன நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருது. எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது, இந்த ப்ராஜெக்டை நம்ம நல்லபடியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்க அந்த 2 பேர் ஜிமின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நாங்கள் தான் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம்ல, நாங்கள் போகலாமான்னு கேட்குறாங்க. ஹே இருங்கப்பா, நான் எதுக்கு 5 டேஸ் சொன்னேன், நம்ம 2 டேஸ் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு மிச்சம் இருக்க 3 டேஸில் இங்கே ஃபன் பண்ணிட்டு போவோம், அதுக்கு தான் நான் சொன்னேன். ஆனால் இல்லை, எங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ நான் அவங்களையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஓ, உங்களுக்கு அப்போ அந்த ட்ரிப்பு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் இப்படி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் 2 நாள் ஹாப்பியாக இருந்தோம், பட் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் எங்களுக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வேணால் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் கிளம்பிடுறாங்க. தென் அந்த 2 பேர்த்தையும் ஜிமின் போய் காரில் ட்ராப் பண்ணிவிட்டு வராரு. என்னாச்சு, அவங்க 2 பேர்த்துக்கும் திடீர்னு போயிட்டாங்க, அவங்க ஃபேமிலியை பார்க்கணுன்னு தோணுச்சு போல், அதான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. சரி விடுங்க, நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. தென் எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்க அந்த போட்டில் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அப்போது திடீர்னு ஜிமின் ஜேகே பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஹே, இது என்ன பிளேஸ்ன்னு தெரியுதுல, நீ ஏன் இங்கே வந்து என் கூட உட்காந்துருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. தெரியும், ஆனால் எனக்கு இதை விட்டால் வேறு எதுவும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமின் அந்த இடத்துல அப்படியே நீல் டவுன் போட்டு ஜேகேக்கு ஒரு ரிங்கை கிஃப்ட் பண்ணுறாரு.
ஆனால் இது எதுக்கு அப்படின்னு ஜேகே முழிக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல. கன்ஃப்யூஸாக பார்த்துட்ருக்காங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஆனால் நான் ஏன் அக்செப்ட் பண்ணோம், என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அப்போ உனக்கு நம்ம நைட்டை ஒன்றா இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு ஜேகே ஜிமினோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அந்த இடத்துலையே ஜிமின் ஜேகேக்கு ரிங்கை போட்டு விடுறாரு. இதை பார்த்தேன் ஜேக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆயிடுது. அந்த இடத்துலேருந்து அப்படியே யோசிக்காமலே ஜே உள்ளே குதிச்சிடுறாரு. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜே இங்கே இல்லை, உள்ளே குதிச்சிடுறாரு. கியூக்கு இதை பார்த்துட்டு அப்படியே பயமாயிடுது. இவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே குதிச்சு ஜேவை காப்பாற்றுறாரு. நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி ஜே கத்துறாரு. நீ எதுக்கடா இப்போ இப்படி பண்ணுற? ஒன்றும் இல்லை, எனக்கு திடீர்னு தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணணுன்னு தோணுச்சு. அதுக்கு ஸ்விம் பண்ண நிறைய ப்ளேஸ் இருக்குது, நீ ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் அந்த நடுக்கடலுக்குள்ளே குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேவை கியூ மேலே கூட்டிகிட்டு வராங்க. தென் மேலே கூட்டிகிட்டதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜே அப்படியே அந்த விஷயத்த மறைச்சிட்றாரு. ஜேகேக்கு தெரியும்ல, ஜே வந்துட்டு ஜேகேவை ஒன் சைடாக லவ் பண்ணுறது. ஜேகேக்கு அதை புரிஞ்சு ஜே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் எனக்கு ஜிமினாவை தான் முன்னாடிலேருந்து பிடிக்கும். ஜேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் அந்த இடத்துல அப்படியே அலறாரு. அவரோட கண் தண்ணி ஜேகேவோட கையில் படுது. நீ நார்மலாக ஆயிடுச்சே, எப்பொழுதும் போல இரு, என்னை மன்னிச்சிரு அப்படி ஜேகே சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிறாரு. கியூ அப்போ அவரோட கோட்டை கழட்டி ஜேக்கு போட்டு விடுறாரு. ஜே ஜிமின் முன்னாடி போய் நின்றுட்டு உங்கள் லவ் சக்ஸஸ் ஆனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட், நீங்கள் ஜேகேவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்படி சொன்னாலும் ஜேவோட மனசுக்குள்ளே அப்படியே அழுதுட்ருக்காரு. நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும் ஜேகே அப்படின்றாங்க. தென் எல்லோரும் சேர்ந்து அந்த ஷிப்லேயே பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது ஜிமின் ஜேகே பக்கத்தில் போயிட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கிஸ் பண்ணுறாங்க. அதை ஜேகேவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஆர்மிஸ், இந்த மூவியில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜிமின்க்கு கூட ரொமான்டிக் வேவ் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மிஸ், லவ் யூ அண்ட் டேக் கேர்.